ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த அடுத்த 40 நாட்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்? 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்துல சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். புத பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற புதன் என்ன தருகிறார்? தனப்பிராப்தி அள்ளி அள்ளி தருகிறார். நண்பர்களே, இந்த 40 நாள்ல ரன்னிங் மணி வந்துகிட்டே இருக்கும். உலகத்துல பெரிய விஷயம் எது தெரியுமா? இந்த ரன்னிங் மணி வர்றதுதான். சில பேருக்கு வீடு வச்சிருப்பாங்க. ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கு சார், வச்சுக்கோங்க. என்ன பண்ண போறீங்க அந்த வீடை வச்சு? அவசரத்துக்கு இன்னைக்கு ரன்னிங் பண்ணி ஒரு 50,000 கையில் காசு இருக்குது, ஒரு 10,000 ரூபாய்க்கு மொய் வைக்கிறோம், ஃப்ரெண்டுக்கு அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ரன்னிங் மணி இருந்தால் தான் நம்மளால் வாழவே முடியும். இந்த 2 கோடிய புத பகவான் ஆட்சி பெறும் பொழுது ரன்னிங் மணியை உங்களுக்கு தரார். அதான் பெரிய விஷயமே. 2ஆம் இடத்திலே புத பகவான் ஆட்சி பெறுகிறார் சூரியனோடு சேர்ந்து. அப்போ நிறைய பேர் உயர் கல்விக்கு செலவு பண்ணுவீங்க, புதிய வித்தைகள் கற்றுப்பீங்க. ரிஷபராசிக்காரர்கள், நான் ஏஐ படிக்கலான் இருக்கேன் சார், இப்பெல்லாம் வர்ற தம்ப்லைன்லாம் பாருங்க, யூடியூப்ல வர்ற தம்பெல்லாம் பாருங்க, என்னவோ மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஏஐயே டிசைன் பண்ணி தம்பு வரைக்கும் வச்சிருது. ஏஐ டெக்னாலஜி எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறவங்க ரொம்ப நல்ல நேரம், மருத்துவத்தில் ஏஐ பண்றவங்க ரொம்ப நல்ல நேரம். 2ஆம் இடத்திலே சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கும் போது அரசினுடைய ஆதாயம், அரசு பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. 2ஆம் இடத்துல புதனும் ஆதித்யனுமாக இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து 3ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள். குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்குடையவன். 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறான்.